ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உள்ளி குழம்பு வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். சமையல் அடுப்படி நம்ம உள்ளி, தக்காளி பழம், புளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், மிளகு, வெந்தயம், உப்பு, ஜால் சமையல் தூள், நல்லெண்ணெய். வாங்கோ அப்படி சேர்ந்து பார்ப்போம். நாங்கள் உள்ளி குழம்பு வைக்கல வெங்காயத்திலும் பார்க்க உள்ளி கணக்கியாக இருக்கணும். இப்போ நாங்கள் இதை தண்ணிக்கெலாம் போடுவோம். இதை ஊற போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ குழம்புல தண்ணி வேணுமோ அவ்வளோ. பால் இல்லை, இந்த புளியை தான் கரைச்சி நீங்கள் தண்ணியாக எடுக்கணும். 4-5 தண்ணியில் கரையுங்கோ. தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிட்டவா நீங்கள் கரைச்சி தண்ணி எடுக்கலாம். இதை இப்படியே வெப்பம் ஊறட்டும். அடுப்பை பற்ற வச்சுருக்கிறேன் பாருங்கோ. இதில் ஒரு கரண்டி வெந்தயம், போடுங்கோ. 1/2 கரண்டி மிளகு போடுங்கோ. இதை வறுப்போம். கருவேப்பிலை போட்டுனேன். இதோடு சேர்ந்து அதுவும் வறுபட்டும். கருக விட்டுறாதுக்கு, வெந்தயம் கருகி சேர்ந்தால் கைக்கும். வைக்குங்கோ. உடனே மாற்றிடுங்கோ. எண்ணெயை விடுவோம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா கூட நல்லம். உள்ளி உடம்புக்கு நல்லம். அடிக்கடி செய்யுங்கோ. கிழமையில் ஒரு நாளாவது, வெள்ளிக்கிழமையாவது செய்யுங்கோ. இந்த உள்ளியை போட போகிறேன். உள்ளியை 2 நிமிஷம் போக வெங்காயம் அதில் போடுங்கோ. கொஞ்சம் நேரம் இருந்தால் மெல்லிய நெருப்புலையே செய்யுங்கோ. பாருங்கோ, கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுது. ஆக கருகாமல் விட்டுறாதுங்க. வெங்காயம் போட்டால் பிறகு இந்த உள்ளி பெருசாக பொரியாது. கொஞ்சம் பொரிஞ்சாத்தான் வாசம் வரும். கொஞ்சம் உள்ளியும் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கிறேன், தக்காளி பழம் வச்சுருக்கிறேன். மிச்சத்தை போடுறேன். நல்லா ஒன்றரை வரட்டும். இந்த குழம்பு நல்லா இருக்கும். நீங்கள் வைக்கலையே 4-5 வீட்டுக்கு மணக்கும். கருவேப்பிலையும் போட்டிருக்கு. இதில் நல்லா வதங்கப்பட்டுட்டு வெங்காயமும் உள்ளியும் நாங்கள் இதில் கொஞ்சம் இடச்சி எடுப்போம். எண்ணெய் இல்லாட்டி வாங்கி வரும். உள்ளி குழம்பு வந்தாலும் வெந்தயம் நல்ல வாசனை இருக்கணும். ஒரு மேசக்கரண்டி தான் வரும். போட்டு அந்த வாசம் வர மட்டும் நில்லுங்கோ. டப்பாண்டு சேர்த்துறாதீங்க. இப்போ பொறி பட்டுக்குது. சரி, மெல்லிய சிவப்புண்டவா மாறிக்கொண்டு வர்றேன். நாங்கள் எல்லாத்தையும் கலந்தோம்னா மேற்கொண்டு கறிக்கு இருக்காது. இப்போ நாங்கள் தக்காளி பழம், 2 சின்ன தக்காளி பழம், அதை சாடியாக மதிச்சேன். அதை போட்டோம்னா அந்த வெந்தயம் கருகாத ஒன்றும் செய்யாது. தக்காளி பழம் கறி வைப்போம். ரெண்டு நிமிஷம் தக்காளி பழம் கரைஞ்சிடும். இப்போ நாங்கள் உள்ளி, வெங்காயம், தக்காளி பழம் இந்த 3ஐயும் போட போகிறோம். இதுக்குள்ள அதே நேரம் இது கொஞ்சம் தானே மிக்சியில் அரைக்கலாது. நாங்கள் இதை இதுக்குள்ள ஊராளுக்குள்ள போடுவோம். நாங்கள் வழக்கமாக போடுற ஜால் சமையல் தூளில் 3 கரண்டி போடுவோம். காரம், இதுக்கு அளவான உப்பையும் போடுவோம். அது நாங்கள் இந்த அரைச்சதுகளையும் போட போகிறோம். இதுக்கெல்லாம் உள்ளி, வெங்காயம், இது ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும் உங்களுக்கு.
இந்த புளியை இந்த கப்புக்குள்ள கரைச்சி ஊற்றி போட்டு விட போகிறேன். இதுதான் உங்களோட இவ்வளோ தான் உங்களோட குழம்பு. சட்டிக்குள்ள கொஞ்சம் கிடந்தது. நல்லா இதான் கலக்கி போட்டு மூடி விடுங்க. இறக்கியில் நாங்கள் இடித்த தூளை போடுவோம். நல்ல ஒரு வித்தியாசமான ருசியான குழம்பு இது. விரத நாள்களில் செய்தீங்கன்னா இப்போ தான் மூடி விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். நான் வச்சதுக்கு இப்போ தான் திறக்க போகிறேன். ஒரு காய்ச்சல் அறிவிச்சு நல்லா கொதிச்சுட்டு 5 நிமிஷம் ஆச்சுது. நாங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டோம்டா கேட்டியா, மெல்லிய நெருப்பில் விடலாம். மெல்லமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் இப்படியே நிப்பாட்ட போகிறேன். நான் அப்போ போன முறை உங்களுக்கு பால் விட்டு காய்ச்சி நான் இதே வெந்தய குழம்பு உள்ளி குழம்பு. இந்த முறை பல அன்புலங்கள் கேட்டோடையாக பால் இல்லாமல் காய்ச்சி இருக்குது. 2 நிமிஷம் போட்டு திறப்போம். இந்த கொதி அடங்கட்டும். வாங்க திறப்போம். ஆறிட்டுது. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும் உங்களுக்கு. இது பால் இல்லாமல் காய்ச்சினது. வெளிநாட்டு அன்புள்ளங்கள் நெடுக கேட்பணும் பால் இல்லாமல் கொஞ்சம் கறி போட சொல்லி அதுதான். அப்படியே ஒவ்வொரு கரண்டி நீங்கள் சோத்தோடு வச்சு கொண்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த வெந்தயமும் மிளகு மிடிச்சமே அந்த தூளில் ஒரு கரண்டி போட்டேன். நான் அதை எடுபடி இல்லை. அது ஒரு கரண்டி இறக்கிக்கல. இறக்குறாங்க தனலில் விட்டேன். அந்த நேரம் போட்டேன் நான். யாழ் சமையல் அடுப்படி நம் அன்பு எல்லாம் சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம்